சின்ன பிள்ளைங்க வேடிக்கை எப்படிலாம் செய்வாங்க. நான் ஒன்று சொல்றேன் அப்படி திருப்பி சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சகல் நேரத்துக்குலாம் ரொம்ப முன்னாலேயே என்னப்பா சொல்லுப்பா நவைத்து சவமகதி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நீ நோன்பு வச்சுட்டேன், இதுக்கப்புறம் நீ எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்படி சிறு பிள்ளைகள் விளையாட்டை போல நியத் என்று இந்த ஒரு வாசகத்தை உருவாக்கி வைத்துக் கொண்டு இதை சொல்லிவிட்டால் இதற்கு பிறகு எந்த உணவும் உட்கொள்ளக்கூடாது என்கிற ஒரு நடைமுறையையும் முஸ்லிம்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நாம் என்ன விளங்கணும்? முதல்ல அப்படி ஒன்று இருக்கா? நோன்பு வைப்பதற்கென்று நீயத்தின் சில வாசகங்களை சொல்லணும். அப்படி சொன்னாதான் அவர் நோன்பு வைத்தவராக ஆவார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தாங்களா? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல இது போன்ற வாசகங்களை சொல்லி தந்திருக்கிறான். முஸ்லிம் எந்த அளவுக்கு இது வரணும் ஏறக்கூடிய ஒரு காரியம். அல்லாஹும் இதை சொல்லித்தரல, ரசூலும் இதை சொல்லித்தரல. இவர்களாக அரபியில் சில வாசகங்களை உருவாக்கி வைத்துக் கொண்டு இதுதான் நோன்பு நோற்பதற்கான நியத் என்று தமிழக முஸ்லிம்களுக்கு மத்தியில் இதை சொல்லிக் கொண்டு இருப்பார்களே ஆனால், இதை முஸ்லிம்களும் தங்களது வாழ்க்கையில கடைபிடிப்பார்களே ஆனால் இது ஏற்புடையதா? எவ்வளவு ஒரு வரம்பு மீறக்கூடிய ஒரு செயல் என்பதை இது போன்ற காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளணும். நீயத்துன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் எந்த இது போன்ற ஒரு வார்த்தையெல்லாம் நமக்கு சொல்லித்தரல. சொல்லப்போனா நீயத்துங்கிறத மனசால நினைக்கிறது தான். நம்ம நோன்பு வைக்க போறோம்னு நினைக்கிறோமா இல்லையா? இப்ப ரமலானுக்கு முன்பே ரமலான் பற்றியான பேச்சுக்கள் துவங்கும் போதே நோன்பு வைக்கக்கூடிய சக்தி பெற்றவர்கள் எல்லோருமே நோன்பு வைக்க போறோம் அப்படிங்கிற எண்ணத்திற்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். அதான் நீயத்து. இப்ப நம்ம என்ன கேட்கணும்? இப்ப 4 மணிக்கு ஒருத்தர் எழுந்து பல்லு தைக்கிறாருன்னா எதுக்கு தைக்கிறாரு? 4 மணிக்கு எழுந்து சாப்பாடுக்கு முன்னால் இருக்கிறாருன்னா உட்கார்ந்து இருக்கிறாருன்னா ஏன் எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறார்? எந்த எண்ணமும் இல்லாம உட்கார்ந்து இருக்க முடியுமா? எந்த எண்ணமும் இல்லாம ஒருத்தர் 4 மணிக்கு எழுந்திருப்பானா? அலாரம் வச்சு சில ஏற்பாடுகளை செஞ்சு 4 மணிக்கு ஒருவர் எழுந்திருக்கிறார் என்றால் எதற்காக? எந்த எண்ணமும் இல்லாம எழுந்திருப்பானா? அப்ப நோன்பு வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருக்க போய் தானே 4 மணிக்கு எழுந்தாரு, பல்லு தேய்ச்சாரு, சாப்பாடுக்கு முன்னால் உட்கார்ந்து சாப்பிட்டாரு. அதான் நீயத்து. நீயத் என்பது தனியாக வாயினால் சில வார்த்தைகளை சொல்லணும் என்பதெல்லாம் இல்லை. அவருடைய மனசுல உள்ள எண்ணம் தான் நீயத்து. நோன்பு வைக்கணுங்கிற எண்ணம் இருக்க போய் தானே நம்ம அந்த விடிய அதிகாலையில் எழுந்திருக்கிறோம், சாப்பிடுவதற்கு தயாராகிறோம். அதான் நீயத்து. புகாரில முதல் ஹதீஸே என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றது. நீயத் எண்ணம் என்னவோ அதுதான் செயல். இப்போ ஒருத்தர் பைக் எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புறாரு. எங்கெங்க போறீங்க? தெரியல, ஏதோ கிளம்புற. அப்படியா சொல்வாரு? ஒருத்தர் அடுப்பை பத்த வைக்கிறாங்க. எதுக்கு அடுப்பை பத்த வைக்கிறீங்க? தெரியல, அப்படியா சொல்லுவாங்க? ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பாக அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தின் பேர்ல தான் ஒரு செயலை நடக்கும். ஒரு பைக் எடுத்துக்கிட்டு வெளியே போறாருன்னா அவர் ஏதோ ஒரு பொருளை வாங்குவதற்கு, ஒரு நபரை சந்திப்பதற்கு போறாரு. அவருக்கு அதான் நியத்து.